ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான். ஆனால் உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு மற்றும் கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து 90% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசி பிரதமை திதி புதன்கிழமையில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த 2025ஆம் வருடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்காக நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் வந்து நிறைய மாற்றங்கள் தான். ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இன்னும் குறையில. ஜென்ம சனி வந்து உங்களுக்கு வாக்குச்சனியாக போக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் வருது, மே மாதம் குரு பயிற்சி, அப்புறம் ராகுகேது பயிற்சி, இது ரெண்டுமே 3 பயிற்சி பெரிய பயிற்சி இருக்குது. இதில் வந்து என்னென்னா இந்த 7.5 சனியோடைய பாதிப்பு இன்னும் உங்களுக்கு முழுமையாக குணமாகலை. அது என்னென்னா வாக்குச்சனி, அதாவது ஜென்ம சனிலேருந்து வாக்குச்சனியாக போகிறது மட்டும் இல்லாமல் ராகு வந்து உங்களுக்கு ஜென்ம ராகுவாக வரப்போகிறாரு, கேது 7ல் வரப்போகிறாரு. இதுவே வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன், மனநிலை, குழப்பமான விஷயங்கள் இதெல்லாமே கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கும்ப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை செஞ்சு முடிக்கலைன்னா தூங்கவே மாட்டீங்க. உழைக்கிறதுல வந்து பெரிய லெவலில் இருப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து டிப்ரெஷனை உருவாக்கி விட்டுரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மெடிடேஷன் தான் இதுக்கு ஒரு சிறந்த வழி. ராகு கேதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவில் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை தான் சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை ஏன்னா சனியோட வீட்டுக்கு ராகு வராரு. சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா காளி வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டு. சனிக்கிழமை காளி வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 18ஆம் தேதி 18 மே மாதம். இந்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குருவோடைய பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துக்கு போய் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டம் தான். எக்கனாமிக்கல் க்ரோத் ஆகுமா அப்படின்னா இந்த வருஷம் வந்து எக்கனாமிக்கல் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒரு தொழிலுக்காக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டும், ஒவ்வொரு முயற்சியுமே நிறுத்தி நிதானமாக போட்டிங்கன்னா தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ராகு வந்து குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளும். அப்போது அதிலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கங்க. மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனிக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3யுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் நம்பர் 1. எந்த விஷயமே உங்களை பெருசாக பாதிக்காது. தொழிலும் ரொம்ப நிறைய நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. லாபம் அப்படிங்கிறது தொழில் மூலிமா லாபம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கலாமான்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கார், இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு, இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுனா அதை செய்யுங்க. ஆனால் கோச்சாரத்தில் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை. ஏற்கனவே போயிட்டுருக்கக்கூடிய தொழிலுக்கு ஓகே தான். இந்த சனி வந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி. அப்போ வந்து என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து உறுதியாக உண்டு. எதிர்பாராத வருமானம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சோம் அப்போல்லாம் வரல, இப்போ வருது அப்படின்னு ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை செய்ய போய் பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துடும். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது உறுதியாக வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ராகு கேது வந்து சம்டைம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது வந்துடும். அந்த விபரீத ராஜயோகம் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்களோ அல்லது 2 பேரோ இருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் 3ஆவதா இருக்கக்கூடிய உங்களுக்கு தானாக தேடி வரும். அது எப்படின்னா, ஒருத்தர் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி போகிறது, இன்னொருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பாகி போகிறது, அதுக்கப்புறம் 3rd பிளேஸில் இருக்க உங்களுக்கு தேடி வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். இந்த மாதிரி அமைப்பை வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் கிரகங்கள் வந்து நல்ல அமைப்பில் கொடுக்குது. ஏன்னா 5லேருந்து குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அதே நேரத்தில் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு. இந்த 11ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ராகு வருது. அதெல்லாம் வந்து விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. காளி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப உயர்வான நிலைக்கு நீங்கள் போக முடியும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் நீங்களாக வளர்த்துக்கணும். 5ல் குரு போகுது. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், குரு வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். படிப்பில் நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து முடித்த உடனே நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, வேலை இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் அந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ரிசல்ட் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த 7.5 சனி மேலே எந்த பழியும் நம்ம போடக்கூடாது. சனியோடைய வேலை என்னென்னா, நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுக்கு உண்டான பலன்களை கொடுத்துருவாரு. நம்ம நல்லது செஞ்சால் நல்ல பலன்களை கொடுப்பாரு, கெட்டதை செஞ்சால் கெட்டதை கொடுத்துருவாரு. அதாவது நம்ம வேணுக்குனுமே யாருமே நம்ம போய் கெட்டது செய்ய மாட்டோம், நம்மளுடைய சூழ்நிலை. ஆனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சனி அவருடைய பணியை செவ்வனே செய்வார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் விலகாதீங்க. கும்பராசிக்காரங்க ஈஸியாக வின் பண்ணணும். ஷார்ட்டாக, அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. சனியோடைய பாதிப்புகள் முழுமையாக இன்னும் உங்களுக்கு போகலை. வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். அதனால் ரொம்ப நிறுத்தி நிதானமாக செயல்படணும். ஆனால் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தான், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு உண்டான முயற்சியை மட்டும் போட்டுகிட்டே இருங்க. அது உறுதியாக சக்ஸஸை தான் கொடுக்கும். இந்த கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமையாக இருந்தால் அதை பிரித்து விட்றதுக்கு உண்டான எத்தனை வழி இருக்கோ அத்தனையும் பார்ப்பாரு. அதாவது நீங்கள் அமைதியாக போகணுன்னு நினச்சா கூட உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க அப்படி போக மாட்டாங்க. 7ல் கேது, அந்த கேது அப்படிங்கிறதே கட் பண்ணி விடுறதுங்க தாங்க. அது வந்து உங்களுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு உங்களை வந்து கொண்டு போய் தள்ளி விடும். ஆனால் அதனால் கவனம் செலுத்துங்க. அதாவது அமைதியாக போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இதைத்தான் நான் சொல்ல முடியும். வாக்குச்சனி கோப்பை வலிக்கும். அதாவது அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு அவங்க என்னென்னா சண்டைக்கு வருவாங்க. அதனால் அமைதியாக போயிருங்க. பிரச்சனை வருதுன்னு நினச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் அமைதியாக வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகள் தான். கணவன் மனைவியாக இருந்தால் கணவனையும், கணவனாக இருந்தால் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சு அனுசரித்து நடக்கிறது வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும், ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆயிருங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு இந்த 2025ல் ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருப்பீங்களே, அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பினாமி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் காத்துக்கிட்டு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்கங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிட்டு போங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 2ஆம் இடத்துல இருக்குது. சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா நெகட்டிவாக ஆகிறதுக்கோ அல்லது அதனால் ஒரு அவமானம்
வருமானங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய களத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகங்களுடைய எதுவுமே இல்லை. ராகு கேது மட்டும்தான் வருது. அதாவது கேது வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. எப்போ வராரு அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் வராரு. இந்த கேது வரும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட தசாபுத்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை ப்ரொசீஜர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் ராகு கேது பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுறதா ரொம்ப நல்லது. அதுக்குள்ளே இந்த 7.5 சனியும் போயிடும். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனியும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டான நம்ம டைம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட தசாபுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர், அதாவது உங்களுடைய ஃபேமிலி ஜோசியரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான விஷயங்களை செய்யுங்க. ரொம்ப நாளாக குழந்தை பேபிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி சூப்பரானது. பொதுவாகவே இயற்கை அல்லாத செயற்கை முறைக்கு வந்து ராகு கேது தான் நம்பர் 1. இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த ராகு கேது எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைகளுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். IVF டெஸ்ட் டியூப் பேபிக்கெலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா புற்று வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும். அதே மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புற்று வழிபாடு பண்ணுங்கள். ஆணாக பிறந்தால் நாகராஜன், பெண்ணாக பிறந்தால் நாகராணின்னு பேர் வைக்கிறேன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக 100க்கு 200% உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஏன் அப்படின்னா மே மாதம் வந்து ராகு கேதுவும் பயிற்சி ஆகுது, குருவும் பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குரு உங்கள் ராசி அதிபதியை பார்ப்பாரு. ராகு உங்கள் ராசிக்கு வராரு. செயற்கை முறை கருத்தரிப்புனாலே ராகு கேதுக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் வந்து 100க்கு 200% கும்ப ராசியில் இருக்கிறவங்களோ அல்லது கும்ப ராசியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களோ இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு இந்த டைம் ட்ரை பண்ணால் 2025ல் உங்களுக்கு உறுதியாக வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டம். எல்லா விதத்துலேயும் நிறுத்தி நிதானமாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஈஸியாக வந்து ஒரு பேர் எடுத்துருவீங்க. அது வந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். அது தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டை கொடுத்தும். அரசியல்வாதிகளுக்கு வந்து உங்களுடைய பேச்சு, அதாவது 2ஆம் இடத்துல சனி வருது, நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அல்லது உங்கள் கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார், வாக்குஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, யதார்த்த உண்மையை பேசுவீங்க. ஆனால் மக்கள்கிட்ட போர்ட்ரேட் பண்ணும்போது அது எப்படி மாறும் தெரியுமா? நீங்கள் வந்து பெரிய வில்லன் மாதிரியோ அல்லது ஆணவத்தில் திமிராக பேசுகிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிரும். அப்போது உங்களுடைய கெரியர், அதாவது அந்த பொலிட்டிக்கல் கெரியருங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கட்சி அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பர்ஃபெக்ட் டைம் இந்த வருஷம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த ராகு கேது வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை ரிவர்ஸ் பண்ணி விடும். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அதோடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இருக்கிறதா காமிக்கும், இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கும். இப்படி மாற்றி மாற்றி அது செஞ்சிடும். அதனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்கள். காளி வழிபாடு சனிக்கிழமை காளி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையாக மாறும். இந்த 2025 வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக நிறைய க்ரோத் இருக்குது. அதே நேரத்தில் ஹெல்த்லேயும் குடும்பத்துலேயும் வந்து பேச்சுலேயும் சரி கவனமாக இருந்துட்டாலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான். ஆனால் நீங்கள் 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா
வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது, இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, கோச்சாரத்துடைய நிலைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் 100% அக்யூரேட்டான பலன்களாக நம்ம கொடுக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது 90% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 16ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், தனுசு ராசி, புதன்கிழமை பிரதமை தேதியில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்காக உங்களுக்காக நானும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் பிறக்கிற அந்த டைமில் வந்து உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகத்துடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் ராகுவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்காங்க, 12ஆம் இடத்துல வந்து சனியும் சுக்கிரனும் இருக்குது. இதுதான் வந்து அந்த வருஷம் பிறக்கிறப்போ உங்களுடைய பிளானட்டோட பொசிஷனுங்க, உங்கள் ராசி அமைப்பு படி. பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, நிறைய நன்மைகள் தான், நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நன்மையோ தீமையோ நிறைய மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிக்கணும் இந்த 2025ஆம் ஆண்டில். பொதுவாக வந்து புதுசாக ஒரு கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது மாற்றம்ங்கிறது ரொம்ப அவசியமானது தான். அந்த மாற்றத்தை வந்து நம்ம நல்லபடியாக நமக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சனி வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக விரயச்சனியாக இருந்தார். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் பிறந்தோனையே சனி தான் ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 29ஆம் தேதி வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது வந்து மே மாதம் 14ஆம் தேதியும், குரு வந்து மே 18ஆம் தேதியும் இந்த வருஷம் பயிற்சி ஆகுது. இந்த குரு இதெல்லாம் விட்டுருங்க, சனி வந்து ஜென்ம சனியாக மாறுது. இந்த வருஷம் பிறந்தோனையே இந்த மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன், இந்த மே மாதம் ராகு கேது கீழே இறங்குது. கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் சனியும் உங்களுக்கு இருக்குது. அந்த காலகட்டம் தான் கடுமையான காலகட்டம். அதை தாண்டிட்டாலே பெருசாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஏன்னா அது முக்கியமாக வந்து உத்திரட்டாதி, பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அதாவது மென்டலி வந்து ரொம்ப சிக்கடாக இருக்கிற மாதிரி அமைப்புகளை தோற்றத்தை உருவாக்கி கொடுத்துரும். பட் ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடு தான். எந்த பிரச்சனை வந்தாலும் புலம்பிட்டியாவது அதை சமாளிச்சிடுவீங்க. ஆனாலும் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் ஈஸியாக வரக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு இந்த பிரச்சனை வந்தால் இப்படி தான் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாகவே இயற்கையாகவே தெரிஞ்ச அமைப்பு தான். இந்த ஜென்ம சனி வந்து பெரிய லெவலில் வந்து நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவு இந்த மைண்டு டிப்ரெஷன் அப்படிங்கிறது குறையும். ஆனால் இந்த ஜென்ம சனி என்னென்னா சோம்பேறித்தனமாக்கும், நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். ஒரு காரியத்தை எடுத்தோடனே சக்ஸஸ் பண்ண விடாது. 2-3 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ண விடும். அதே நேரத்தில் சோம்பல் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும். உடல் ரீதியாக என்னென்னா சோம்பேறியாக்கி விடும். ஒரு மைண்டு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. உடல் ஒத்துழைச்சுன்னா மைண்டு ஒத்துழைக்காது. இந்த மாதிரி முன்னுக்கும் பின் முரணான ஒரு செயல்களைத்தான் இந்த சனி செய்வார். ஆனால் உழைப்புக்கேற்ற பலனை உறுதியாக கொடுத்துருவார். இது எல்லாமே பீட் பண்ணி வரதில் தான் உங்களோடது இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டீங்க. இந்த ஜென்ம சனி பெரிய லெவலில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை உண்டு பண்ணிட மாட்டார். உங்கள் ராசிக்கு வந்து அவர் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட 11க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ வந்து விரயம் மட்டும் கிடையாது, லாபத்தையும் உறுதியாக உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் ராசியில் இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நன்மை தான். தொழில் மூலிமா நல்ல லாபம் வரும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களோட ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தொழிலுக்காக புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு விரயம் பண்ணுறது, அது சுப விரயமாக மாற்றிக்கிறது, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி குரு வந்து 18ஆம் தேதி மே மாதம் பயிற்சியாகி ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகும்போது 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கேருந்து 10 பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்காக நிறைய நன்மைகள் நடக்கும். 12ஆம் இடத்தையும் பார்க்கறனால தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி தொழிலுக்காக விரயங்கள் பண்ணுறது, சுப விரயமாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக வந்து தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்கும். புதுசாக பார்ட்னர்ஸ் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக சனி பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை விலகிருச்சு, உத்தியோகஸ்தானத்துக்கு விலகிருச்சு. இந்த ராகுகேது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த 2025 தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில்
ஒர்க்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி செமையான உழைப்பாளிங்க. ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா உங்கள மாரி யாரும் பண்ண முடியாது. மைண்ட் ஒர்க்கும் நீங்க நல்லா பண்ணுவீங்க. உழைப்புக்கு எந்த நேரம்னாலும் சரி, அத வந்து தயங்கவே மாட்டீங்க. உழைக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த உழைப்புக்கேற்ற பலன் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. இந்த வருஷம் வந்து உத்தியோகத்தில உங்களுக்கு நெறைய ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாரி உத்தியோக ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரிங்க. நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு வருது. அப்போ வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இதெல்லாம் பிரயாணம் பண்றது, அதுக்காக அலையிற மாரி இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு அலைச்சல் இந்த மாரி ஏற்படுத்தினாலும், அது மூலியமா ஆதாயம், பெனிஃபிட்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு. தொழில்ல அதிகமான கவனத்த செலுத்துங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க அத வந்து ப ப பேசி பேசியோ அல்லது உங்களுக்குள்ள செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி உங்களோட மைண்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னாலே எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதேமாரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்புல வந்து நல்ல ஆர்வம்லாம் வந்துரும். ஆனா இந்த ஜென்ம சனி வந்து சோம்பேறித்தனம், அலட்சியத்த உண்டு பண்ணிரும். இயற்கையாக ஒரு விஷயத்த நீங்க வந்து படிச்ச உடனே அத மக்கப்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணி அதுல என்ன சாராம்சமோ அத புரிஞ்சுட்டு நீங்க ஓனா எழுதக்கூடிய அமைப்பு தான். ஆனா, அத வந்து இந்த ஜென்ம சனி பண்ண விடாது. அதனால வந்து படிப்புல வந்து நல்ல ஆர்வம் வரணும். ஆனா 4ஆம் இடத்துக்கு குருவுடைய பெயர்ச்சி வரனால, 4ஆம் இடத்துக்கு வந்து குரு அனுக்கிரகம் இருக்கு. அதனால நீங்க நெனச்ச ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனா கூடுதலா உழைப்ப போடுங்க. 10ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுக்கிரகம் இருக்கு. 4லேருந்து 10 பாக்குது. படிச்சு முடிச்சோனே வேலை நெறைய பேத்துக்கு கிடைக்கும். நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவா வந்து மீன ராசிக்காரங்க ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது வந்து தேக ஆரோக்கியத்தில. குரு வந்து 4லேருந்து வந்து உங்களுக்கு அஷ்டமத்த பார்க்குறாரு. அதே நேரத்தில 12ஆம் இடத்த பார்க்குறாரு. உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மருத்துவ விரயம் அதாவது முக்கியமா வந்து பங்குனி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமா இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கங்க. சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள் காமிக்குது. அதனால பார்த்து இருந்துக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்களா செல்ஃபாவே மெடிசன் எடுத்துக்காம டாக்டர்ட்ட கலந்து ஆலோசிச்சு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட பாருங்க. 1000, 500ல செலவ முடிக்கிறதுக்கு பாருங்க. லட்சக்கணக்கில இழுத்து விட்றாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு பாக்குது. அதனால. பெண்கள பொறுத்தவரைக்கும் இது சூப்பரான காலகட்டம். நெறைய நன்மைகள்லாம் நடக்க போது. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்க போது. புதுசா வந்து ஒரு ஜாப் கிடைக்கும். இல்ல புதுசா நீங்க வேலைக்கு போணும்னா, இவ்வளோ நாளா பர்மிஷன் கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு தடை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால அத மீறாம இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்பலாம் வந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைச்சிரும். ஜென்ம சனின்னு மட்டும் நினைக்காதீங்க. 7 சனியில உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே கேட் ஓப்பன் தான். அதனால ரொம்ப ரொம்ப நன்மைகள் தான் நடக்கும். புதுசா நீங்களா ஒரு ஓன் பிசினஸா இருக்கிறது, வுமன் ஆன்டர்பிரனரா இருக்கிறது, இது எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடியது. நெறைய பணம் சம்பாரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025 அப்படின்னு வச்சுக்கோங்க. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்குங்க. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் பெண்கள் வந்து அஷ்டமத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் பார்க்குறான்னா குரு பார்க்குறாரு. அதாவது அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டானது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரியறதுக்கு உண்டானது, இது எல்லாமே இந்த சனியோடைய இதுவும் இருக்குது, குருவோடைய இதுவும் இருக்குது, பார்வையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க. ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்பை நீங்கள் செய்யலைன்னா கூட ஆமாம் சாரி அப்படின்னு சின்ன ஒரு சென்டென்ஸில் முடிச்சிருங்க. அதுக்கு பெரிய ஈகோலாம் வச்சுட்டு இழுத்துட்ருக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறது, உழைக்கிறது, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே உங்களோட ஃபேமிலிக்காக. அதை புரிஞ்சு அந்த மனநிலையில் இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எந்தவித பிரேக்கப்பும் இருக்காது. ஒரு சிலருக்கெலாம் வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரும் தலைவலியாக மாறும். அதிலிருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி தான் வரணும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் அப்படிங்கிறதுல நம்பர் 1 அப்படிங்கிறது இந்த வருஷம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் கெரியரில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சனி வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கணும். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வேணால் வந்து பிரியலாம், எத்தனை தடவை வேணால் பிரியலாம். கல்யாணம் ஆகிட்டா நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வந்துருச்சுன்னா அவங்க நம்மளே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இது பொதுவாகவே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். அரசியல் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா
முக்கியமா 7 சனியில தான் வந்து பார்த்திங்கன்னா, மக்களுடைய சப்போர்ட் வந்து பெருந்திரளா வரும். அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து 7 சனியில தான் நடந்திருக்கும். எப்பலாம் சனி சந்திரனுக்கு தொடர்பு கொள்ளுதோ, அந்த காலகட்டங்கள்ல எப்பவும் இல்லாத பெரிய லெவல்ல மாற்றமும், முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. பொதுவா 7 சனி வந்து ஃபெயிலியர குடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 7 சனி ஃபெயிலியர குடுக்காது. அந்த ஜென்ம சனியில பெரிய லெவல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மக்களுடைய பெரும் ஆதரவு கிடைக்கும். பதவி ஸ்தானத்துக்கே குரு வந்து உட்கார்றாரு. ஒரு பெரிய பதவி கிடைக்கும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கிடைக்கும். மாசா ஜெயிக்கிறது கிடைக்கும். ஆனா என்னன்னா, பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானமா இருக்கணும். 12ஆம் இடத்துக்கு கூடிய ராகு, 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது இது எல்லாமே ஓகே தான். அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைம் தான். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சனி வந்து நேர்மையா இல்லைன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ட குடுத்துருவாரு. ஆனா உங்களுக்கு ப்ரமோஷன் வராம தடைபட்டுட்டு இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்னன்னா, நமக்கு வரக்கூடிய நிவர்த்தி. அதாவது குருவோடைய வீட்ல சனி இருக்காரு. அப்போ நியாயமான விஷயங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள சனி குடுத்துருவாரு. நீங்க என்னென்ன விஷயங்களா எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு, இதுக்கு நியாயமே கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அத்தனை விஷயத்துக்கும் உங்களுக்கு நியாயம் அப்படின்னு கிடைக்க போகுது. நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா தீர்ப்பு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்க போகுது. அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர். நல்ல எதையுமே யோசிக்காம உங்களோட டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் யோசிங்க. பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இந்த சனி சந்திரன்ங்கிறது எந்த அளவுக்கு இது வந்து புணர்ப்பு தோஷமோ, அதே அளவுக்கு மீடியா ஃப்ரேம்ல வந்து பெரிய மாசு உருவாக்கி விட்டுரும். அது முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, மீன ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில, சினிமா ஃபீல்டுல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவீங்க. இது வந்து இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷமா அமையப்போகுது. 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதிய குடுத்துரும். தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருக்கணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். உங்க சொத்து மேல ஏதாவது கேஸ் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வெள்ளி இந்த கேது தான். 6ல வந்து எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அத்தனையும் இந்த கேது வந்து தூசியா தொடச்சு விட்டுருவாரு. 6ஆம் இடத்துல வந்து கடன் இருக்கு. ஸோ அந்த கடனு அதில வந்து அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிரும். கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே, அதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாகும். சீக்கிரமா கடன கட்டுறதுக்கு உண்டான அமைப்ப உண்டு பண்ணிரும். ஆஃப்டர் மேக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து படிப்படியா வந்து உங்களுக்கு காணாம போயிரும். ஈஸியா அந்த கடன கட்டிற மாரி இருக்கு. அதே மாரி வந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்ப குடுத்துருவாரு. ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சக்சஸ் பண்ணிறலாம். எல்லாமே வந்து பொறுமையா இருக்கணும், நிறுத்தி நிதானமா இருக்கணும். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனின்னு பயப்படாம, துணிஞ்சு உங்க செயல்கள்ல வந்து எப்பவுமே ஈடுபாடு பண்ற மாரி, இப்பவும் அதே நிதானத்தோடையும், சுறுசுறுப்போடவும் செயல்பட்டாலே, இந்த 2025ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத வெற்றியும், வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றத்தையும் குடுக்கும். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.